ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்தின நம்மளுடைய மேட்ரிமோனி சார்பாக வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியது முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சந்தியா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு சிஏ முடிச்சுட்டு இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்க சிஏ முடிச்சுட்டு தனியார் நிறுவனத்தில் நல்ல ஒரு அதாவது மாதம் ஒரு 50,000க்கு பக்கமாக சேலரி வாங்கதான் சொல்லியிருக்காங்க. அது நிறைய கம்பெனியில் ஆடிட்டிங் ஒர்க் பார்த்துட்ருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க வீட்டில் எல்லாருமே இவங்கள தள்ளி வச்சிட்டாங்க. பட் இவங்களுக்கு ஒரு குழந்தையோட அவங்களுடைய கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க ரொம்ப வருடமாக திருமணமே வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய பொண்ணுக்காக இப்போது மறுமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் ஜாதி வசதியெலாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க, பெருசாக எந்த ஒரு வேலைக்கு போகலனாலும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஹேமலதா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி கும்பராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க ஜுவல்லரி ஷாப்பில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு 2ஆம் மனமாக இருந்தாலே ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருச்சியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு, ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க திருமணம் வேணாம் அப்படிங்கிற முடிவுலேயே இருந்தாங்க. சரி, இவங்களுடைய குழந்தைகளுக்காக வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறப்போ இவங்களுக்கு நிறைய வெளியிலேருந்து தொந்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய பாதுகாப்புக்காக இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. அதனால் ஜாதி வசதியெலாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க, வீட்டோட மணமகனாக வந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு அவரோடைய போகிறதுனாலும் எனக்கு ஓகே தான், அவர் ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்க இருக்கிறதுனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 10 சவரன் நகை சேர்த்து வச்சுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னையும் என்னோடய குழந்தைகளையும் அன்பாக பார்த்துக்கக்கூடிய நல்ல ஒரு குணமான மணமகனாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு சென்ட் பண்ணி உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. மேலும் இது போன்ற இலவச வரன்களை பெற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.